அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருப்புக்கோட்டையிலிருந்து நான் முகமது காசிம் பேசுகிறேன். அருப்புக்கோட்டை தவ்ஹீத் பேரவையில் உள்ள பொறுப்பாளர்கள் நாமும் ஒருவர். இதற்கு முன்பு அருப்புக்கோட்டை கிளை தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தில் துணைத் தலைவராக பணியாற்றியிருந்தேன். சிறிது காலங்கள் தான், அதிகமாகலாம் இல்லை. கடந்த 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் நடந்த சம்பவத்தை பற்றி தான் இப்போது விவரிக்கின்றேன். வெள்ளிக்கிழமை குத்துபா உரை அருப்புக்கோட்டை கிளையுடைய தலைவர் சகோதரர் அபூபக்கர் அவர்கள் நிகழ்த்தினார்கள். அல்லாஹ்வுடைய ஆலயம் என்ற தலைப்பில் அவர்கள் அந்த குத்துபா உரை நிகழ்த்தினார்கள். முதலில் கட்டப்பட்ட பள்ளி, அடுத்து மஸ்ஜிதுல் ஹராம், அடுத்து மஸ்ஜிது நபவி, இந்த பள்ளிகளுடைய வரலாறுகளை அவர் கூறிவிட்டு அதில் சந்தித்த சோதனைகளையும் இப்போது சந்தித்து கொண்டிருக்கின்ற சோதனைகளையும் பேசிக் கொண்டிருந்தார். முதல் உரை முடிந்து அமர்விற்கு பிறகு இரண்டாவது உரையில் பள்ளிவாசல், அருப்புக்கோட்டை கிளை பள்ளிவாசலை பற்றிய விஷயங்களை அவர் எடுத்துரைத்தார். அதில் எப்படி இந்த பணம் வசூல் செய்யப்பட்டது என்பதை பற்றியும் விளக்கமாக கூறினார். ஏற்கனவே அருப்புக்கோட்டை கிளைக்காக பள்ளி கட்டுவதற்காக வாங்கப்பட்டிருந்த இடத்தை விற்று அந்த பணத்தை முன்பணமாக கொடுத்துவிட்டு பாக்கி பணத்தை மக்கள் மத்தியில் வசூல் செய்தார். வசூல் செய்து கொடுத்து பதியக்கூடிய சூழ்நிலை இப்போ உள்ளது. இந்த நிலைமையில் மாநிலத்திலிருந்து நிர்வாகிகள் வருகின்றார்கள். வந்து பேசிவிட்டு செல்லும் பொழுது ஒரு பத்திர நகல் ஒன்றை மாடலாக அவர்களிடம் கொடுக்கின்றார்கள், கிளை தலைவரிடம். அதில் பள்ளியானது தலைமை மாநில செயலாளருடைய பெயரில் பதிவு செய்யப்பட வேண்டும். மற்றொன்று, இந்த பணம் தலைமையுடைய பொது நிதியில் இருந்து கொடுத்ததாக எழுதப்பட வேண்டும் என்ற 2 நிபந்தனைகள் அதில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்த்த பிறகு அவர் கொஞ்சம் கொந்தளிச்சு போய் இந்த ஜும்மாவில் உரையை நிகழ்த்திவிட்டு என்ன சொன்னார், இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்கு பிறகு அது நம்ம மக்கள் நகைகளாகவும் பணங்களாகவும் கொட்டி கொடுத்து இந்த பள்ளியை வாங்குவதற்கு உதவி செஞ்சுருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அருப்புக்கோட்டை மக்களுக்கு சொந்தமான அந்த பள்ளி அருப்புக்கோட்டை பள்ளிக்கு மக்களுடைய பெயரிலேயே, இந்த நிர்வாகத்தில் உள்ள நிர்வாகிகள் பெயரிலேயே பதிவு செய்யப்பட வேண்டும் என்று விரும்புபவர்கள் கையை தூக்குங்க என்று சொல்லுவோம். நீங்கள் கையை தூக்குங்க. இல்லை, தலைமையுடைய பெயரில் பதிஞ்சால் போதும் சொல்கிறவங்க அடுத்து கையை தூக்குங்க. நாங்கள் இந்த ரிப்போர்ட்டை அப்படியே நாங்கள் மாவட்டத்துக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குதுபா உரையை முடிச்சுட்டு கீழே இறங்கிட்டார். தொழுகை முடிந்தது. தொழுகை முடிந்த பிறகு கிளை தலைவர் இருந்து இது விஷயமா கேட்குறாரு. கேட்ட உடனே மற்ற நிர்வாகிகள் இதை தடுக்கின்றார்கள். எங்களிடம் ஆலோசனை செய்யாமல் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் நடந்து விட்டீர்கள், நீங்கள் செய்தது தவறு என்று. இதில் ஒரு பிரச்சனை உருவாகுது, வாக்குவாதம் உருவாகும் போது அதில் உள்ள ஒரு நிர்வாகி ஒருவர் அவர் மைக்கை வாங்கிட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதாவது இதற்கு முன்பு ஏற்கனவே ஒரு இடம் வாங்கியிருந்த பாருங்க, அந்த இடம் கிளை நிர்வாகியுடைய பெயரில் தான் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு மாவட்ட நிர்வாகத்தினுடைய பெயருக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறனால மாவட்ட நிர்வாகியுடைய பெயருக்கு மாற்றப்பட்டது. அதன் பிறகு அதிலும் சில பிரச்சனைகள் உருவாகிறது. அதனால் மாநில நிர்வாகிக்கு பெயருக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இது அண்ணன் பிஜே இருக்கும் பொழுதே தயாரிக்கப்பட்ட பத்திர மாடல். பொது நிதியிலிருந்து கொடுப்பதாக இப்போ உருவாக்கப்பட்டதும் அண்ணன் பிஜே அவர்கள் நிர்வாகத்தில் இருக்கும் பொழுது உருவாக்கப்பட்ட மாடல் அதை அப்படின்னு கொஞ்சம் ஆணித்தரமாக பேசிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, டொனேஷன் வசூல் பண்ணி நம்ம பள்ளி வாங்கினதாக காட்டினோம்னா டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். அதனால் மாநில பொது நிதியில் இருந்து கொடுத்த மாதிரி காட்டினா அந்த பிரச்சனை வராது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வியாக்கியானத்தை வச்சார். இதை வைக்கும்போது பெண்கள் கொஞ்சம் கொந்தளிச்சிட்டாங்க. பெண்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. என்னென்னா, நாங்கள்லாம் தெருவாக அலைஞ்சி நாங்கள் வசூல் செஞ்சோம், நகைகளெல்லாம் கலட்டி கொடுத்துருக்குறோம். இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி அருப்புக்கோட்டை இங்கே உள்ள நிர்வாகத்தின் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணாமல் நீங்கள் எப்படி அங்கே உள்ள பேரில் ரிஜிஸ்டர் பண்ண முடியும்னு கேட்கும்பொழுது பெண்கள் இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்கள் தரப்பில்
இயக்க ரீதியாக ஆதரவு உள்ளவர்கள் எதிர்குரல் கொடுக்க ரோட்டில் வச்சு சண்டை. பிரச்சனை முட்டிடுச்சு. பிரச்சனை முட்டி கொஞ்சம் வெளியே வச்சு கொஞ்சம் காரசாரமான விவாதங்கள் சண்டைகள்லாம் போய் தான் முடிஞ்சது. அவர்களுடைய இந்த விஷயத்தை கூட அவங்க எப்படி எடுத்து வைக்கிறாங்கன்னா, அண்ணன் பிஜே அவர்கள் தான் இந்த மாடலே போட்டு கொடுத்தாங்க. இல்லைன்னா அவர் மாடல் போடலன்னா அருப்புக்கோட்டை நிர்வாகத்தின் பேரில் பதிஞ்சிருக்கலாம். சுற்றி வாழ்க்கை அங்கே தானே வர்றாங்க. அண்ணன் பிஜே இருக்கும்போது தான் உருவாக்கப்பட்டது என்ன அர்த்தம்? அவர் தான் இந்த பிரச்சனையை உருவாக்கி வச்சுட்டு போனவர். அப்படி இல்லைன்னா அருப்புக்கோட்டை கிளை நிர்வாகத்தின் பேரில் பதிஞ்சிருப்போம் நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் அடிச்சு விட்டு அதுலேயும் மறைமுகமான சில தாக்குதல்களை உருவாக்குகின்றார்கள். இது அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்னங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்துடைய கேள்விக்குறி. ஏன்னா மக்களுடைய வாயை அடைக்கிறதுக்கு தப்பிச்சுக்கிறதுக்கு இது இன்னைக்கு நேற்று எடுக்கப்பட்ட முடிவு இல்லை, அண்ணன் இருக்கும்போதே எடுக்கப்பட்ட முடிவு. அதுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு இருந்தாங்க. அதாவது அண்ணன் பிஜே அவர்கள் தான் இந்த முடிவை எடுத்தாங்க, இந்த முடிவுக்கு எல்லாரையும் கட்டுப்பட வச்சாங்க, அதன்படி தான் நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம் என்று சிம்பிளாக சொல்லிவிட்டு ஈஸியாக அதை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு காட்சியை தான் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அதாவது தங்களுக்கு பாதகமாக ஒரு விஷயம் வரும் பொழுது அதை அண்ணன் தான் சொன்னார், அண்ணன் சொன்னதுனால நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அதை இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு நகர்ந்துக்கிறக்கூடிய ஒரு காட்சியை நம்ம அங்கே பார்க்க வேண்டியிருந்தது. தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிடணும், அதாவது பாதகமாக வரக்கூடிய விஷயத்தை கூட தங்களுக்கு சாதகமாக மாற்றுறதுக்கு அங்கே அண்ணன் பிஜே அவர்களை தான் கொண்டு வராங்க. அவர் தான் சொன்னார், அவர் தான் செஞ்சார், அவர் இருக்கும்போது தான் இவ்வளோ நடந்துச்சு, இதன் அடிப்படையில் கொண்டு வந்துடுறாங்க. இது இந்த மேட்ரை ஒருவேளை அண்ணன் தான் சொன்னார் நம்ம கணக்கெடுத்தாலும், சமீபத்தில் நடந்த தமிழன் டிவியில் நடந்த பேட்டியில் தமிழ்நாடு தகுதி ஜமாத் சார்பாக முகமது, இப்போ உள்ள பொதுச்செயலர் முகமது பேட்டி கொடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, பிஜேக்குன்னு சொந்தமாக சுய கருத்து கிடையாது, அவர் சுய கருத்தோடு பேசவில்லை, எங்கள்கிட்ட 20 அறிஞர் குழு இருக்குது, 20 பேர் கொண்ட அறிஞர் குழு இருக்குது. இந்த அறிஞர் குழு ஆராய்ந்து திட்டமிட்டு அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் பிஜே சொல்லுவார். அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும்னா நம்ம இந்தியாவில் இப்போ பிரசிடென்ட் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் அண்ணன் பிஜே அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டார். அப்படி என்றால் நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, இந்த பத்திரத்தில் இந்த மாதிரி மாநில நிர்வாகி பேரில் தான் போடணும், பொது நிதியிலிருந்து தான் கொண்டு வரணுங்கிற இதையும் அறிஞர் குழு தானே ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கணும். நிர்வாக விஷயமாகவும் அறிஞர் குழு தான் வராங்க, மார்க்க விஷயமும் இந்த அறிஞர் குழு தான் வராங்க. அப்போ இந்த அறிஞர் குழுவுடைய முடிவு எப்படி அண்ணன் பிஜேங்க பேரில் இவங்க சாட்டுறாங்க? கரெக்டாக பாதகமான விஷயம் மக்கள் மத்தியில் அது பெண்கள் மொத்தமாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி நீங்கள் நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் கலெக்ஷன் பண்ணி கையில் கொடுக்குறோம், நீங்கள் பொது நிதியை கொண்டு வரீங்கன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்ச உடனே இது அண்ணன் பிஜே இருக்கும்போது எடுத்த முடிவுன்னு, இது அண்ணன் பிஜே இருக்கும்போது எடுத்த முடிவா? அண்ணன் பிஜேட்ட இந்த 20 பேர் கொண்ட அறிஞர் குழு அதிமேதாவிகள் இருக்காங்கல்ல, மார்க்க விஷயத்தில் எரும மாட்டுக்கு 10 ரூபா மற்ற எல்லா 10 ரூபாலாம் கொடுத்தாங்களே, இந்த 4 மணிக்கு இஸ்லாத்துக்கு வந்தால் 4:30 மணிக்கெலாம் நோன்பு வைக்கணுன்ட்டு இந்த அறிஞர் குழு தானே கொடுத்துருக்கு. அப்போ எங்களுடைய அறிஞர் குழு கொடுத்த சட்டத்திட்டம் நீங்கள் சொல்லியிருக்கலாமே, இவங்க அதை சொல்லவே இல்லை. அதையும் நான் இந்த இடத்துல பதிய வச்சுக்கிறேன். மேற்கொண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த முகமது ஒரு வார்த்தையை விட்டார், இது சுதந்திரமான அமைப்பு அப்படின்ட்டு. சுதந்திரமான அமைப்புங்கிறதுக்கு 2 அர்த்தங்கள் இருக்குது. சுதந்திரமான அமைப்புனா யாரும் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. இன்னொரு அர்த்தம், நீ என்னைய கேட்கக்கூடாது, நான் உன்னையே கேட்க மாட்டேன், நான் என்ன செய்கிறேங்கிறத நீ கண்டுக்கிடாத, நீ என்ன செய்கிறங்க நான் கண்டுக்கிட மாட்டேன். இதுவும் சுதந்திரமான அமைப்பு தான், இதுவும் சுதந்திரம் தான். ஆக டிஎன்டிஜியில் இப்போ இருக்கக்கூடிய அறிஞர் குழுவும் மற்ற நிர்வாகிகளும் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற விஷயம், நீங்கள் என்னைய கேள்வி கேட்கக்கூடாது, நாங்கள் உங்களை கேள்வி கேட்க மாட்டோம், நாங்கள் இப்படி தான் நடப்போம், நாங்கள் தலைமை பேரில் தான் ரிஜிஸ்டர் பண்ணுவோம், தலைமை பொது நிதியில் இருந்து தான் காசு கொடுத்தா காட்டுவோங்கிறாங்க. இந்த ஆங்கிளில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, பொதுவாக ஒரு இடத்த பதிகிறோம் அப்படிங்கும் பொழுது அது எப்படி பதிஞ்சாலும் சரி, ஒரு ட்ரஸ்ட்டின் பேரில் பதிகிறோம் அப்படின்னா லோக்கல் பாடியுடைய பெர்மிஷன் வேணும். அதை மர்க்கஸாகவோ மதரசாகவோ பதியும் பொழுது அதில் எந்தவித வருமானம் நாங்கள் பெறவில்லை என்ற அடிப்படையில் பதிஞ்சால் டேக்ஸ் கட்ட வேண்டியது இல்லை. அதிலிருந்து வருமானம் வர்ற மாதிரி இருந்தால் மட்டும்தான் டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். இது நீங்கள் லோக்கலில் டொனேஷன் வசூல் பண்ணாலும் சரி, வெளியே இருந்து வசூல் பண்ணாலும் சரி. இன்னொரு விஷயம், கிட்டத்தட்ட 20,000 ரூபாய்க்கு மேலே டொனேஷன் பண்ணுறதா இருந்தால் கம்பல்சரி செக் இஸ்யூ பண்ணணும். 50 லட்சம் ரூபாய்க்கு தமிழ்நாடு தலைமை
எப்படி செக் இஸ்யூ பண்ணிச்சு, யார் பேரில் செக் இஸ்யூ பண்ணிச்சு என்கின்ற கேள்விகளை நாம் எழுப்ப ஆரம்பித்தால் இது விஷயமாக ஃபைனான்சியல் கவுன்சிலுக்கு ரிப்போர்ட் அனுப்பினால் மிக மோசமான விளைவை தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சந்திக்க நேரிடும். இதுதான் விஷயம். ஒரு குடோனா இவங்க இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க ஜும்மாவில். என்னென்னா, விருதுநகரில் உள்ள பள்ளி குடோனா தான் பதிஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு. பதிக்கலாம். குடோனா பதிஞ்ச டேக்ஸ் கட்டியே ஆகணும். குடோனா பதிகிறதுக்கு யார் அறிவுரை சொன்னான்னு தெரியலை. மதரசாவை பதிஞ்சால் கூட டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை. குடோனா பதிஞ்சால் கம்பல்சரி டேக்ஸ் கட்டியே ஆகணும். இந்த ஒரு வில்லங்கத்திற்கு இடையில் 50 லட்சம் ரூபாயும் பொது நிதியில் இருந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணோன்னு சொல்கிறாங்கன்னா, 50 லட்சம் ரூபா பொது நிதியில் இருந்து ரிலீஸ் பண்ணோன்னு பத்திரத்தில் எழுதி அந்த பத்திர காப்பி இருந்தால் போதும். எப்படி பேமெண்ட் பண்ணீங்க? செக்காக பேமெண்ட் பண்ணீங்களா, கேஷாக பேமெண்ட் பண்ணீங்களா? 20,000 ரூபாய்க்கு மேலே மீதி 49,80,000 கேஷாக பேமெண்ட்னா தொலைஞ்சாங்க. இது ஒரு சிக்கல். அப்படி இருக்கும் பொழுது டொனேஷனாக வாங்கி நம்ம கொடுத்துருந்தோம்னா அதில் இந்த அளவுக்கு பிரச்சனைகள் வராது. ஆக டொனேஷனாக வாங்கி கொடுக்கக்கூடிய பிரச்சனை வராமல் இருக்கும்போது பொது நிதியிலிருந்து கொடுத்ததாக கொண்டு வரும்பொழுது பிரச்சனைகள் அதிகம். அதை பொது நிதியில் கொண்டு வருவதாக காட்டும் பொழுது இன்னொரு பிரச்சனை உருவாகுது. அது என்னன்னா, நான் 50 லட்ச ரூபா பள்ளிக்கு கொடுத்துட்டேன், ஆனால் தலைமை அவங்க 50 லட்ச ரூபா கொடுத்த மாதிரி காட்டுறாங்க. இப்போ மேட்ரு, நான் கொடுத்த 50 லட்சத்தை இங்கே, அங்கேருந்து ஒரு 50 நான் பள்ளிக்கு கொடுத்தேன், தலைமையில் அங்கே நானும் பள்ளி கொடுத்தேன். அப்போ ஒரு இடத்துக்கு 50 லட்சம் கொடுக்குற பேர 1 கோடி கொடுத்தார்களா? ஆனால் வகையாக சிக்க போகிறாங்க கிளை நிர்வாகிகள். நான் 20,000க்கு மேலே வந்துச்சுன்னா செக்கு கொடுத்தாகணும். 50 லட்சத்துக்கு இவங்க எப்படி செக்கு கொடுத்து பார்ட்டிக்கு கொடுக்க போகிறாங்க? டிரான்சாக்ஷனுடைய மோடு எப்படி? அந்த மோடு கொடுக்குறதா இருந்தால் யாருடைய பேரில் இடம் இருந்துச்சோ அவங்களுடைய பேன் கார்டு அவங்க அங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களா, அதன் மூலமாக அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணாங்களான்ட்டு அறிவு சார்ந்த ஒருத்தன் இதை எடுத்து சென்ட்ரல் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் கவுன்சிலர் ஒன்று இருக்குது, இன்வெஸ்டிகேஷன் கவுன்சிலர் ஒன்று இருக்குது, அங்கே கொடுத்துட்டாங்கன்னா இங்கே இந்தியாவுக்குள்ளே 6 டிபார்ட்மெண்ட் அந்த ஃபைனான்சியல் கவுன்சில் கீழே வரும், இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே. அந்த 6 டிபார்ட்மெண்ட்லேயும் குடைச்சலை கொடுத்துட்டாங்க. கிளை நிர்வாகிகளுடைய பாடு மிக மிக பரிதாபத்துக்குரிய நிலைப்பாடாக உருவாகிடும். இந்த கிளை நிர்வாகிகள் இவர்களுக்கு அதை பற்றி அடிப்படையே தெரியாதனால இவர்களை பிடிச்சிட்டாங்கன்னா இவங்க கண்ணீர் விட்டு கதறக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகிவிடும். அதனால் நம்ம அல்லாட்ட துவா கேட்போம், இவர்களுக்கு அந்த ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாதுங்க. ஆனால் எப்படியும் இவங்க அப்படி தான் பதிய போகிறாங்க. இன்னும் ஒரு நியூஸ் என்ன வந்துச்சு, சரியான நியூஸாக தெரியலை. கிளை தலைவரை எடுத்துட்டு மற்றொரு நபரை தான் கிளை தலைவராக போட்டிருக்கதாக கேள்வி. அது நியூஸ் சொன்னதும் அந்த மசூராவில் இருந்து ஒரு சகோதரர் சொல்லியிருக்காரு. இன்னும் அது இந்த ஜும்மாவில் தான் அநேகமாக அவங்க அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பிறகு உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.